எல்லா பெண்களும் திமுகவின் திட்டங்களால் பலன் பெற்றிருக்கிறார்கள். இன்னும் ஒரு வெளிப்படையா சொல்லணும்னா, உலக நாடுகளில் பல நாடுகளில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்படாத போது திமுகவின் முன்னோடியான நீதி கட்சி இந்தியாவில் முதல் முறையாக 1921 பெண்களுக்கு வாக்குரிமையை பெற்று தந்தது இந்த இயக்கங்கள் தான். 1929 இதே மாதிரியான ஒரு மகளிர் மாநாட்டில் செங்கல்பட்டில் நடந்து பெற்ற மாநாட்டில் தான் பெரியாருக்கு பெரியார் என்ற பட்டத்தை பெண்கள் தான் வழங்குகிறார்கள். அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது, பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை. அந்த தீர்மானத்தை 1989 60 ஆண்டுகளுக்கு பிறகு போராடி முதல் முறையாக இந்தியாவில் அனைத்து பெண்களுக்கும் சொத்தில் சம உரிமை அப்படிங்கறத திராவிட முன்னேற்ற கழகம் தான் கொண்டு வந்துச்சு. ஏதோ இன்னைக்கு விஜய் வந்துட்டாரு, பிஜேபி இருக்கு, அதிமுக இருக்குது, அதனால பெண்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை கொடுக்கணுங்கிற அடிப்படையில் அல்ல. திமுகவுக்கு வாக்களித்த திமுகவால் பயன்பெறக்கூடிய பெண்கள் குறைந்தபட்ச சதவீதம் கூட விஜய் பக்கம் நகர்ந்துட மாட்டாங்க. அதிமுகவில் இருந்து மட்டும்தான் நகர்வாங்கன்னு தானே அவர் சொல்லணும். தற்போது திட்டங்களை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திமுகவுக்கும் சேதாரம் இருக்குன்னா விஜய்க்கான பெண்கள் வாக்கு வங்கிங்கிறது எது, யார் அவர்கள்? இல்லங்க, நான் கலைஞர் சொன்னதே நான் சொல்றேன். பொது வாழ்வில் எப்பொழுதும் நாம் ஒன்றை எதிர்பார்க்க கூடாது. நம்மால் பலன் பெற்றவர்கள் அத்தனை பேரும் நமக்கு நன்றியோடு இருப்பார்கள் என்று எதிர்பார்க்க கூடாது. நீங்க திரை கவர்ச்சி அப்படிங்கிறது எல்லாவற்றையும் தாண்டியது. இந்த ஜென்சி தலைமுறைன்னு சொல்லக்கூடிய விஜயினுடைய ஃபேன்ஸ், ஒரு 19 வயதில் இருக்கக்கூடிய ஒரு தங்கை, ஒரு 20 23 வயதில் இருக்கக்கூடிய ஒரு தங்கைக்கு கால்ல செருப்பு போடாம நடந்தவங்கிற வரலாறு தெரியாது. தேவதாசி முறையை பத்தி தெரியாது. தேவதாசி முறையை திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஒழித்தது, அதனுடைய நீச்சதாம நம்ம எல்லாம் நீங்க படிச்சுங்க நிக்கிறோங்கிறது புரியாது. பருவமடைந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கம்மா, அது ஒரு பெரிய சிக்கலாச்சுமா, இது புரியாது. நம்ம எல்லாம் காவல்துறையில பெண்களுக்கு இடம் கிடையாது தெரியுமா? இந்தியாவில் முதல் முறையாக பெண்கள் கட்டாயம் காவல்துறையில் பணியாற்ற முடியும் என்ற சட்டத்தை நிறைவேற்றியவர் கலைஞர் தான் சொன்னா புரியாது. அவங்களுக்கு அவர் நல்லா டான்ஸ் ஆடுறாருங்கிறது மட்டும் தான் தெரியும். அதனால் ஈர்க்கப்படக்கூடிய ஒரு தலைமுறை. இது ஒரு சேலஞ்ச். இது நாட் ஒன்லி டிஎம்கே. ஒற்றை வார்த்தை தானே திரை கவர்ச்சிங்கிற ஒற்றை வார்த்தை. அதை தாண்டி வேற என்ன சொல்லுங்க? விஜய்க்கான வாக்கு. எஸ், அதை தாண்டி சார் நான் பிராக்டிகலா பேசுறேன் சார். நீங்க நேர்பட பேசுறது ரொம்ப நாளா இதை நான் நினைச்சிட்டு இருந்தேன் சார். நீங்களும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ராம்கி சார் இருக்கிறாரு, இவர் இருக்கிறார், எல்லாரும் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒரு 20 படம் ஃபிளாப் ஆயிருக்கு விஜய்க்கு. அப்படி வச்சுங்க, கற்பனை பண்ணீங்க. தொடர்ச்சியா அவர் எடுத்த படம் எல்லாம் ஃபிளாப். விஜய்க்கு இதே கூட்டம் பின்னாடி இருந்திருக்குமா? நாளைய திருப்பி அவர் நடிக்க வரும்போது அவர் முதலமைச்சர் பலன் சொல்லியிருந்தா இதே பெண்கள் சிரிச்சிருப்பாங்கல்ல. அப்ப திரை கவர்ச்சினால் ஈர்க்கப்பட்ட பெண்கள்னா எவ்வளவு திட்டங்கள் தீட்டினாலும் அதனால் பயன் பெற்றாலும் அவர்கள் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ வாக்களிக்க போவதே இல்லை. விஜய்க்கு தான் வாக்களிக்க போகிறார்கள். கொஞ்சம் தப்பா எடுத்துக்கங்க, கொஞ்சம் கசப்பா இருக்கும். நான் ஹார்ட்வேர் பயன்படுத்தல, அபியூஸ்வெல்லாம் பேசல, வேதனையான விஷயமா சொல்றேன் சார். உங்களுக்கு ஒரு சாதாரண மனுஷனுக்கு எடுத்துக்கங்க. உங்களுக்கு திட்டம் பெருசா, உங்களுடைய நீங்க பெற்றெடுத்த குழந்தை பெருசான்னு கேட்டா எல்லாரும் யாரும் சொல்லுவோம்? பெற்றெடுத்த குழந்தைய தானே சொல்லுவோம். ஆனா ஒரு குழந்தை இறந்து போகிறது. கரூர் நெரிசலில் ஒரு குழந்தை 41 பேர் இறந்து போறாங்க, அதுல ஒரு குழந்தை. அந்த குழந்தையின் தாயால இப்படி ஒரு வார்த்தையை சொல்ல முடிகிறது. விஜய் நான் பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன், சந்தோஷம், ஹாப்பி. என்ன அதுக்கு என் குழந்தையை பறி கொடுக்க வேண்டியது? நீங்க இதை தாண்டி திட்டத்தை கொண்டு போய் சேர்த்துறீங்களா? நீங்க அவங்க கிட்ட போய் என்ன வாதிப்பீங்க? அப்ப திரை கவர்ச்சியை தாண்டி நீங்க விஜய் கிட்ட இதுல சொல்லுங்க. இப்ப அந்த அம்மா என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல, விஜய் பக்கத்துல இருந்து பார்த்துட்டேன்னு சொல்லிச்சுல்ல. விஜயினுடைய புரட்சிகரமான பேச்சுக்களால் ஈர்க்கப்பட்டாங்களா? விஜயினுடைய இந்திய எதிர்ப்பு போராட்டத்தால் ஈர்க்கப்பட்டாங்களா? விஜயினுடைய காவிரி நதிநீர் பிரச்சனைக்கான நதிநீர் சிக்கலுக்கு அவர் வைத்த தீர்வானால் ஈர்க்கப்பட்டார்களா? இருமொழி கொள்கைக்காக அவர் இருந்த உண்ணாவிரதமா? ஈழப் போராட்டத்திற்காக அவர் என்ன துப்பாக்கி சண்டை போட்டதனால ஈர்க்கப்பட்ட, எதனால ஈர்க்கப்பட்டாங்கன்னு சொல்லுங்க. ஆனா இங்க நான் பேச வேண்டிய விரும்புவது வேற ஒன்று. பெண்களின் வாக்குகள் திமுகவிற்கு வரும் என்பதை ஒரு அரசியல் தலைவராக திராவிட முன்னேற்ற கழக தலைவர் வைக்கிறார். ஆனால் அவர் சொல்ற ஒரு வாதம் உண்மை. தனக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் சேர்த்து நன்மை செய்யக்கூடிய அரசாக இது இருக்குங்கிறார்ல, அந்த இடத்துல திட்டங்கள் அவ்வளவு உள்ளபடியே இதுவரைக்கும் இல்லாத திட்டங்களை கொடுத்திருக்கிறார். நீங்க மகளிர் உரிமை தொகை வாங்கினதுல இருந்து கட்டணம், இப்ப இவங்க எல்லாத்தையும் இதை என்ஜாய் பண்ணிருப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனைனா தான் உங்க வீட்டுக்கு தேடி வருவேன்னு விஜய் சொல்றாரு. நம்ப மாட்டாங்களா? அவர் தான் கரூர்லயே வரலையே ஓடிட்டாரு. நம்ப மாட்டாங்கல்ல. கரூருக்கு வந்தாரா? இலை விழுந்துச்சுல, இலை வீட்டுக்கு வந்தாரா? ஆறுதல் சொன்னாரா? எங்க வந்தாரு? அவர் தேடி போய் பார்த்தானே சார் ஆறுதல் வாங்கினாங்க. சார் நான் இன்னொன்னு சொல்றேன், ஊழல் ஒழிக்க போறாருங்கிறாங்க. ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளின் மீதும் ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கும். எல்லா கட்சியும் பரஸ்பரம் சொல்லும். ஆட்சிக்கே வராம ஊழல் செஞ்ச ஒரே ஒரு நபர் விஜய் தானே. சொந்த கட்சி சார். பிளாக்ல டிக்கெட் வித்து பாத்துக்கிறோம் சார். பிளாக்ல சினிமா டிக்கெட் வித்து பாத்துக்கிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸா என்னன்னு தெரியல. பிளாக்ல சொந்த கட்சி பதவிகளை விற்கிறார்ல. எல்லா கட்சியிலும் இந்த மாதிரியான எந்த கட்சியில இருக்கு? யார் சொல்லிங்க இதுவரைக்கும் பணத்தை வாங்கிட்டு எனக்கு பொறுப்பு போட்டாங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணி பனையூர்ல போராட்டம்? இந்த சார் நீங்க தான் புதிய செய்தி போட்டீங்க இந்த ஒரு மாசத்துல கட்சிகள் மீதான விமர்சனம், தனிநபர் விமர்சனம். அது தனிநபர் இது என்ன ரொம்ப புஜி. நான் சார் விஜயோட தனிப்பட்ட வாழ்க்கை பத்தி பேசல. விஜய்ங்கிற அரசியல் தலைவர் அவருடைய கட்சியில பொறுப்புகளை பணத்திற்கு விற்று கொண்டிருக்கிறார். சொன்னது யாரு? விஜய் செய்யறாருன்னு யாராவது குற்றச்சாட்டு தலைமைன்னு சொன்னாங்க. தலைமைனா யாரு சார்? நான் இப்ப வீடியோ எடுத்து காட்டுவேன். தலைமைனா யார் சார்? அப்ப நீங்க சொல்லுங்க. இல்ல ப்ளீஸ், தலைமைனா யார் சார்? தாவேகா தலைமை யாரு? கேட்டா தலைமைக்கு தான் அந்த காசுன்னு சொல்றாங்கங்கறாங்க. ஒரு பெண்மணி போய் காரை மறிச்சாங்கல்ல, அந்த காரை நிப்பாட்டாம மேலே ஏத்தி போனார்ல, அந்த பெண்மணி இப்ப சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி ஹாஸ்பிடல்ல இருக்காங்கல்ல. உங்களுக்கு பிரச்சனைனா ஓடோடி ஒருவன் விஜய் சொன்னதை கேட்டு நம்பி வாக்களிக்கக்கூடிய ஜென்சி தலைமுறை, சொந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகி, இவ்வளவு நாள் வேலை பார்த்த நிர்வாகி தற்கொலை பண்ணிட்டு சாகறதுக்கு கிடக்குறாங்க. இவர் மலேசியா கிளம்பி போயிட்டார், அவங்களை என்னன்னு கூட பார்க்கல, காரை மேலே ஏத்த பார்த்தாருங்கிறதையும் டிவில பாப்பாங்களா இல்லையா? பேசும்.